இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தில் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்கள் அகஸ்டின் ஜாவோ ரோங்கு மற்றும் அவருடைய தோழர்களிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை நமக்கு பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? உங்கள் உடல் நலத்தை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். ஜெபிக்க மறக்காதீர்கள். நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக அனுதினமும் நான் தவறாமல் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் எங்கும் சாத்தியக்கூறுகளையே காண்பீர்கள். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் பிரச்சனைகளையும் தடைகளையுமே பார்ப்பீர்களாம். ஒரே சூழ்நிலையை இருவர் பார்க்கலாம். ஒருவர் தடைகளை பார்ப்பார், மற்றொருவர் வாய்ப்புகளை பார்ப்பார். வித்தியாசம் சூழ்நிலையில் அல்ல, அதை பார்க்கும் மனநிலையில்தான் இருக்கிறதாம். இயேசுவோடு நடப்பவர்கள் பிரச்சனைகளை மறுப்பதில்லை, ஆனால் பிரச்சனைகளை விட என் இயேசு பெரியவர் என்பதை விசுவசிக்கிறார்கள். இதற்கு சிறப்பான உதாரணம் காலேபும் யோசுவாவும் மற்றவர்கள் பார்த்த கானான் தேசத்தின் ராட்சதர்களை மட்டும் பார்க்கவில்லை. இயேசு வாக்களித்த வெற்றியை பார்த்தார்கள். அதனால்தான் தேசத்திற்குள் நுழைவோம் வாருங்கள் என்றார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு எதுவும் இயலாதது இல்லை என்று. நமக்குத்தான் உடல் வலி மனவலி முடியாது என்பதெல்லாம், ஆனால் இயேசுவுக்கு எதுவுமே இல்லை. அவருக்கு அனைத்துமே லேசான காரியம். மலை போல காரியம் அவர் கண்முன்னே பனி போல உருகி ஓடும். இன்று உங்கள் பார்வையை மாற்றுங்கள், ஜெபிக்க துவங்குங்கள். பிரச்சனைகளின் நடுவிலும் இயேசு வைத்திருக்கும் சாத்தியங்களை காண ஆரம்பியுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சிந்தனையை தருகிறது பார்ப்போமா? விலகினாலும் கைவிடாத அன்பு, அதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் சாராம்சம். ஆண்டவர் ஒரு தந்தையின் இதயத்தோடு பேசுகிறார். நான் உன்னை நேசித்தேன், கையை பிடித்து நடத்தினேன், உணவு ஊட்டினேன், ஆனால் நீ என்னை விட்டு விலகி போனாயே என்று வேதனையோடு கூறுகிறார் இஸ்ரவேல் மக்களிடம். இருந்தாலும் அவருடைய அன்பு அவருடைய கோபத்தை விட பெரியது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், என் இரக்கம் பொங்கி வழிகிறது என்று. ஒரு குழந்தையை விடுங்கள், வாலிபர்கள் திருமணமானவர்கள் கூட பெற்றோரை எதிர்த்து பேசுகிறார்கள், தவறு செய்கிறார்கள், வீட்டை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். ஒரு தாய் கதவை மூடிவிட்டாள். ஆம், நீ செய்தது தவறுதானே, அப்பாவை எதிர்த்து பேசிவிட்டாயே, வெளியே போங்கள், இனி உங்களுக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனாலும் பெற்றோர் எப்போது தன் பிள்ளைகள், தன் பேர பிள்ளைகள் திரும்பி வருவார்கள் என்றுதான் காத்திருப்பார்கள். அதே போலதான் நம் இயேசுவும். நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லையாம். நாம் அவரை விட்டு விலகினாலும் ஜெபிக்கவில்லை என்றாலும் அவர் நம்மை அன்போடு திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறார். 2 கைகளிலும் பாடுபட்ட சிறுவத்தில் விரித்தபடி நமக்காக ஆலயத்தின் உச்சியிலே காத்திருக்கிறார். ஆம் நண்பர்களே, இன்று சிந்தித்து பாருங்கள். இயேசு எனக்காக செய்த நன்மைகளை நான் மறந்துவிட்டேனே என்று சிந்தித்து பாருங்கள். இன்று நான் அவரிடமிருந்து விலகி நிற்கிறேனே, நான் எப்படி என்னை சரி செய்து கொள்வேன் என்று சிந்தித்து பாருங்கள்.
என்னை ஒருவிடாதும் கைவிடாத அந்த அன்பிற்கு, ஒரு நாளும் கைவிடாத அந்த நேசத்திற்கு நான் எப்படி பதிலளிக்கப் போகிறேன் என்று யோசித்து பாருங்கள். இயேசுவின் அன்பு நம் தகுதியினால் நமக்கு கிடைப்பதல்ல, மாறாக அவர் நம்மீது கொண்ட இரக்கத்தால், பாசத்தால், தயவால் தான் நாம் என்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லையென்றால் என்றோ மடிந்து மண்ணோடு மண்ணாகி போயிருப்போம். எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் இன்று இயேசுவிடம் திரும்பி வாருங்கள். அவர் தண்டிக்க காத்திருக்கவில்லை, உங்களை அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறார். நாம் இயேசுவை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. அவரது அன்பு எப்போதும் நம்மை வீடு திரும்ப அழைத்து கொண்டே இருக்கிறது. சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன பார்க்கலாமா? கொடையாக பெற்றோம், கொடையாக வழங்குவோம் என்று சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களை வெளியிலே நற்செய்தி பணிக்காக அனுப்பும் போது ஒரு முக்கியமான உண்மையை சொல்லித் தருகிறார். கொடையாக என்னிடமிருந்து பெற்றீர்கள், ஆகவே நீங்கள் சந்திக்கும் மற்றவர்களுக்கும் கொடையாக வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். இறைவன் நமக்கு கொடுத்த அன்பு, மன்னிப்பு, திறமைகள், ஆசீர்வாதங்கள் இவை அனைத்தும் நமக்கு மட்டும் அல்ல, மற்றவர்களின் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கவே அவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். உங்களை நல்ல ஒரு பணியில் வைத்திருக்கிறார் என்றால் அதன் மூலம் நீங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல பொருளாதார இடத்தை தந்திருக்கின்றார் என்றால் அது இல்லாதவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி மற்றொரு மெழுகுவர்த்தியை ஏற்றும் போது தன் ஒளியை இழக்கிறதா? இல்லை, மாறாக இருளை குறைக்கிறது. அதே போலதான் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி, ஒரு சின்ன புன்னகை, ஹாய், ஹலோ, ஹவு டு யூ டு யூ நீட் எனி ஹெல்ப் என்று கேளுங்கள், ஒரு மன்னிப்பு, இவை நம்மிடமிருந்து குறையாது, ஆனால் மற்றவரின் வாழ்க்கையை மாற்றும். ஏதோ ஒரு கவலையோடு ஆபீஸுக்கும் பள்ளிக்கும் வந்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் பார்த்து ஒரு நல்ல வார்த்தை பேசும்போது குடும்பத்தில் இருக்கும் கவலைகளை அவர்கள் மறந்து ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பார்கள், உங்களோடு அமர்ந்து உண்ணுவார்கள். இது எவ்வளவு இன்பம் யோசித்து பாருங்கள். இன்று நான் யாருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையின் ஒளியாக இருந்திருக்கிறேன் என்று யோசித்து பாருங்கள். நான் பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர்ந்து வாழ்கிறேனா, அல்லது எனக்கு எனக்கு என்று வைத்துக் கொள்கிறேனா? பிறர் ஏற்காவிட்டாலும் நன்மை செய்வதை நிறுத்திவிடாதீர்கள் நண்பர்களே. நாம் விதைப்பது அன்பாக இருந்தால் நாளை நீங்கள் அறுவடை செய்வது அமைதியாக இருக்கும். எல்லோரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அதற்காக நாம் நன்மையை நிறுத்த வேண்டியதில்லை. புரிந்து கொள்ளாதவர்கள், வெறுப்பவர்கள், பொறாமைப்படுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களிடம் திரும்ப வருவார்கள், உங்கள் அன்பை நினைத்து ஏங்குவார்கள். நம் கடமை அன்புடன் விதைப்பது வாழ்வது. பலனை இயேசு நமக்கு தருவார். மனிதர்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்களே. இயேசு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அன்பு. அதை மனமாற நாம் பிறரோடு பகிரும்போது நம் வாழ்க்கை உண்மையான ஆசீர்வாதமாக மாறுகிறது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை என் மீது காட்டியருளும். இருளாக இருக்கும் என் வாழ்வின் பக்கங்களை எல்லாம் உம் ஒளியினால் ஒளிவீச செய்யும், பிரகாசிக்க செய்யும். இஸ்ரவேலின் ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் ஜெபத்தை கேட்டருளும். கேரூபீன்கள் மீது வீற்றிருக்கும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம் ஒளியை ஏற்றியருளும். உமது ஆற்றலை எனக்கும் தந்தருளும். என் சோதனைகளிலிருந்து என்னை மீட்டருளும். படைகளின் கடவுளே இயேசுவே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று என்னை கண்டோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். நானோ திராட்சை கொடி, நீர்தான் எனது உரம், நீர்தான் எனக்கு உயிர், நீர்தான் எனக்கு தண்ணீர், நீர்தான் எனக்கு சூரிய ஒளி. நீர் இருந்தால்தான் நான் வளர முடியும் ஆண்டவரே. உமது வலக்கை நட்டு வைத்த கிளை நான், உமக்கென நீர் வளர்த்த மகன் நான். என்னை மடிந்து போக விடாதேயும். செழிப்பான திராட்சை கொடியாக நான் வளர்ந்து பலருக்கு உதவியாக விளங்க ஆசிர்வதித்தருளும். தேவைகளை சந்தித்தருளும். இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து பாதுகாத்தருளும். ஆபத்துக்களையும் தடைகளையும் என் முன்னே நீர் நடந்து சென்று நீக்கி போட்டருளும் இயேசுவே. நீரே எனது துணையாளர், நீரே எனது தாய் தந்தை, என் ஆற்றல் மிக்க தேவன். உம்மையன்றி நான் நாட தேட ஜெபிக்க
என் தோள்களை சாய்த்து கொள்ள யாருமில்லை இயேசுவே. எனக்கு நீர் துணையாக வரும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. உம்மிடம் என் வாழ்க்கையை ஒப்படைக்கின்றேன் இயேசுவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.